அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இன்று பௌர்ணமி. அதே போல் இன்று கிரிவலம் செல்கிறவங்க செல்லலாம். கிரிவலம் செல்லக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா, இன்று காலை 8 மணிலேருந்து மறுநாள் காலை விடிய காலை 4 மணி மட்டும் கிரிவலம் செல்லக்கூடிய டைம் அது. இந்த டைமில் சென்றால் சிவபெருமானுடைய அருளையும் முருகப்பெருமானுடைய அருளையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்னும் இந்த இரவு ஒரு 9-10லேருந்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கூட சித்தர்களும் நடந்து வருவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். அதில் அதிகாலை 4 மணிக்கு முடிக்கக்குள்ள கண்டிப்பாக உங்கள் கூட சித்தர்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அந்த டைமில் போனால் இன்னும் அற்புத பலன்களை பெற முடியும். உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ணங்களை நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை உற்சாகமாக செய்து வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அற்புதமான நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியோட ஒற்றும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் சுருக்கமாக சொல்லப்போனால் சுகமான நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். இன்று ஒரு இனமுறையாத சுகத்தை அனுபவக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய, அதாவது அதிகமான சுகத்தை அனுப்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடகராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு உயர்வான நாள், மேன்மையான நாள். இந்த நாள் உங்களுக்கு உள்ளத்திலையும் இல்லத்திலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அற்புத பலன்கள் செய்யும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் புத்தி கூர்மையும் விவேகமும் பழிச்சுடைய நாள். மற்றவங்க உங்களை பார்த்து வியப்படைவாங்க. அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். சிறு துளத்துக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள்லாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று ஏமாற்றங்கள் வரக்கூடிய நாள். அதை விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் அன்பு அதிகமாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றும் நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் எந்த செயல் செய்தாலும் அதில் வெற்றி. அதே போல் எந்த செயல் செய்தாலும் ஆர்வமாக செய்து அதில் வெற்றி பெறுவீங்க. சிறப்பான நாள். இப்போ கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திராசிப்பா கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி வைக்க கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க. சிந்தனை சிந்தனை விபத்து ஏற்பது அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.